தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பத்தினா திருப்பூர் மாவட்ட நீதிமன்றங்கள்ல காலியாக உள்ள 156 பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோம். கூகுள்ல போயிட்டு districts.ecourts.gov.in/திருப்பூர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க இந்த வெப்சைட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதுல ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஃபில்லிங் above the vacancies in various posts in the திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ஸ் ஒரு லிங்க் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. நான் இந்த நோட்டிபிகேஷன் பேஜோட லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க அதை வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்ல இதுக்கான நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து நோட்டிபிகேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். பிடிஎஃப் ஃபார்மேட்ல 2 நோட்டிபிகேஷனுமே இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 16 பேஜஸ் இருக்கு. இதுல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க கூடுதல் தகவல்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணி முழுமையா படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாப் கேட்டகரி பாத்தீங்கன்னா டிரைவர். இதுக்கு பதிலாக 2 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா LME ஓட்டுநர் உரிமை வச்சிருக்கணும்னு சொல்லி, அதான் LME டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து இதை ரிசர்வேஷன் பாலிசி படி அலாட் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா முதுநிலை கட்டளைதாரர். இதுக்கு பாத்தீங்கன்னா 10 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே பாத்தீங்கன்னா எந்தெந்த கேஸ்ட் வந்து அப்ளை பண்ணலாம் அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் மிஷின் ஆபரேட்டர். இதுக்கு பாத்தீங்கன்னா 13 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் மிஷின் ஆபரேட்டர்ல வந்து டிப்ளமோ வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்கிற தொழில பாத்தீங்கன்னா குறைஞ்சது 2 வருஷம் வந்து அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா இளநிலை கட்டளைதாரர். இதுக்கு பாத்தீங்கன்னா 28 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழ்ல காத்துட்டு இருக்கு. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளார்க். இதுக்கு பாத்தீங்கன்னா 17 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். இதுக்கு பாத்தீங்கன்னா 49 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட், அதாவது 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா மசால்சி, வாட்ச்மேன், இரவு காவலர், துப்புரவு பணியாளர், தோட்டக்காரர், மசால்சி, முழுநேர பணி, சுகாதார பணியாளர். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 37 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கான வயது வரம்பு டீடைல்ஸ், கேஸ்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ரொசீஜர் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிரைவர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர். இதுக்கு பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அது கூடவே பாத்தீங்கன்னா பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கும். அதுக்கு அடுத்தது பதிலா இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா கேட்டகரிஸ்க்குமே பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்க அப்ளிகேஷன்ஸ் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் என்னைக்கு கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா 13/6/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. எல்லா சர்டிபிகேட்ஸோட ஜெராக்ஸ் எல்லாத்துலயுமே வந்து நீங்க என்ன பண்ணணும்னா சுய சான்றொப்பம், அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. உங்க அப்ளிகேஷனோட ஃபார்மேட் பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. நானும் டிஸ்கிரிப்ஷன்ல அதனோட லிங்க் கொடுக்குறேன். ஃபில் பண்ண உங்க அப்ளிகேஷன்ஸை வந்து யாருக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முதன்மை மாவட்ட நீதிபதி, திருப்பூர் மாவட்டம், திருப்பூர் 641 602 இந்த அட்ரஸ்க்கு வந்து 13/6/2019 ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க பொறுமையா டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே வந்து புரியும். இதுல என்னென்ன முக்கியமா சொல்லியிருக்காங்க அதை மட்டும் நான் இப்ப சொல்றேன். இதுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கு. அந்த ஃபார்மேட்ல மட்டுமே தான் உங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அனுப்ப வேண்டிய உங்க அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா பதிவு தபால், அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட்ல மட்டுமே தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கவர்ல வந்து ஒரு வேலைக்கான அப்ளிகேஷன் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வேற வேற கேட்டகரிக்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அனுப்புற அப்ளிகேஷனோட போஸ்டல் கவருக்கு மேல வந்து நீங்க எந்த வேலைக்கு அப்ளை பண்றீங்க, நீங்க எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர், அதை கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமா ஞாபகம் வச்சுங்க.
அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதே மாதிரி வந்து நீங்கள் மாறாமல் டிடிபி பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட ரைட் சைடு கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ரீசன்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை வந்து ஒட்டிட்டு அதில் வந்து மேலே வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.